சிட்டுக்குருவி ஏன் பாதுகாக்கணும், இந்த பறவைகளை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, பறவைகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, மனிதன் இல்லாமல் பறவைகள் வாழலாம். அதுதான் இயற்கை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அது பிரகாரம் தான் நம்ம வாழ முடியும். உலகத்திலேயே எடை அதிகமுள்ளது பாலூட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே எடை அதிகமானது சிறு பூச்சிகளும் எறும்பு கொட்டுகளும் தான். இதை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறது பறவை இனங்கள். சிட்டுக்குருவிக்கும் பெரிய பங்கு இருக்குது. இப்போ கொடி தாவரங்களாகிய பாகை, புடலை, பூசணி, அவரை இதில் உற்பத்தியாகக்கூடிய புழுக்களை தன்னோட குஞ்சுகளுக்கு கொண்டு எடுத்து கொடுக்குது. அப்போது விவசாயத்துக்கு நண்பனாகவும் இருக்குது. அப்போ இந்த பறவை இனங்கள் எண்ணிக்கையில் இப்போ கம்மியாக இருக்குது. எண்ணிக்கையில் ஏன் குறைவாக இருக்குன்னா, அதுக்கு வாழ்விடம் தான் மறுக்கப்பட்டிருக்கு. வாழ்விடம் மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது முதல் ஓட்டு வீடுகள் இருந்தது. ஓட்டு வீடு சந்து பொந்துகளில் தான் கூடி கட்டு வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஓட்டு வீடுகள் கிடையாது. அதுக்கு சின்ன சந்து பொந்தும் கூட இல்லாமல் தான் வீடு கட்டுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இது மற்ற பறவைகள் போல் நேர்த்தியாக கூடு கட்ட தெரியாது மரத்தில். இது நம்மளை சார்ந்து வாழக்கூடிய குருவி. அதனால தான் எண்ணிக்கையில் குறைவாயிட்டிருக்கு. இதை எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் செயற்கையாக பெட்டிகளை செய்து இருக்கிற இடங்களை நாங்கள் மாட்டிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் 250 பெட்டிகளுக்கு மேலே மாட்டியிருக்கோம். 2000 சிட்டுக்குருவிகளுக்கு மேலே பாதுகாத்து வச்சுருக்கோம். ஒரு பறவை இனம் அழிந்தது அப்படின்னா அந்த அடுத்த அழிவு மனிதனை நோக்கி தான் வருகிறதுன்றது தான் பொருள். அதனால் எல்லா உயிரிகளையும், சிட்டுக்குருவி மட்டும் இல்லை, எல்லா உயிரிகளையும் பாதுகாக்கணும். எல்லா உயிரிகளையும் பாதுகாத்தா தான் நம்ம வாழ முடியும். பல பறவைகளை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமையாக இருக்குது. இது நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போன சொத்து. இதை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதோ பாடம் கட்டுறோன்னு தான் அர்த்தம்.